இந்த ஒரு குழம்பு வச்சுட்டா காலையில் வந்து இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம், மதியம் வந்து சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். பெருசாக வந்துட்டு எதுவும் தொட்டுக்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு முட்டை ஆம்லேட்டோட வச்சு சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஓவர் நைட் ஊற வச்ச மொச்சக்கொட்டையை வந்துட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்துட்டு போட்டு பொரிய விடலாம். இப்போ ஒரு முழு பூண்டு வந்துட்டு உரிச்சு போட்டிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், இது ரெண்டையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 2 பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா கொலைய வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினோன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு சொரக்காய் வந்துட்டு சேர்த்துருக்கேன். சொரக்காய் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வந்துட்டு சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயை இந்த மாதிரி கீரல் போட்டு முழு கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சேர்த்து இந்த காயையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா ஒரு வதக்கிடலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு மொச்சக்கொட்டை வேக வச்ச தண்ணியையும் வந்து சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். தேங்காய் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு இதை அரைச்சிட்டு வந்து இந்த கொதிச்சிட்டு இருக்க குழம்புல வந்துட்டு ஊற்றிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் வந்துட்டு குழம்பு கொதிக்கட்டும். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வேக வச்ச மொச்சக்கொட்டையை வந்துட்டு இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் 2-3 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சு மல்லித்தலையை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. செம்மையாக இருக்குங்க இந்த குழம்பு. சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நல்லா ஒரு முட்டை ஆம்லேட்டை வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.